ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது முருங்கைப்பூ முட்டை பொரியல் தான். இன்னைக்கு மதிய லஞ்ச் வந்து வெளியே ஆர்டர் பண்ணிட்டோம். அதனால் வெறும் இன்னைக்கு சிம்பிளாக பொரியல் மட்டும்தான். அதாவது முட்டையை வச்சு முருங்கைப்பூ வச்சு இன்னைக்கு அதுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க, கருவேப்பிலை ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைப்பூ எவ்வளோ எடுக்கிறனோ அதே அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா முருங்கைப்பூவில் இருக்கிற சத்து அப்படியே கருவேப்பிலையில் நம்மளுக்கு அயன் சத்துலேருந்து கால்சியம் சத்துலேருந்து எல்லாமே நிறைய இருக்குது. இதில் கால்சியம் சத்து நிறைய வித சத்துக்கள் முருங்கைப்பூல இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலையிலே நம்மளுக்கு எல்லா வித சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம அப்படியே போட்டால் தூக்கி தான் போடுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் நான் வந்து எப்பயுமே ஒரு மிக்சியில் தண்ணி விடாமல் ஒரு குறகுறப்பாக பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்குவேங்க. இப்போ தாளிக்கிறத பார்க்கலாங்க. கடாயில் ஆயில் விட்டு கடுகு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். முட்டை பொரியலுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சில பேர் தக்காளி போட மாட்டாங்க முட்டை பொரியலுக்கு, ஆனால் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயினாக பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாதி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் ஒன்று அப்படியே சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் மசாலான்னு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான். இப்போ அரைச்ச பவுடரை வந்து நான் அப்படியே சேர்த்திக்க போகிறேன். அதாவது கருவேப்பிலையும் முருங்கைப்பூவும் அரைச்ச அந்த விழுதை வந்து சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா தண்ணி விடாமல் தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். இப்போ இதிலேயே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ தக்காளி அந்த முருங்கைப்பூலாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் முட்டையை உடச்சி வேற ஒரு பவுலில் ஊற்றிக்க போகிறேன். இது வேகிறதுக்குள்ளே அந்த வேலையாயிருங்க. இந்த ரெசிப்பியை பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எண்டில் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. இப்போ நான் முட்டையை வந்து வேற ஒரு பவுலில் வந்து எப்பயுமே நான் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி தான் பண்ணுவேங்க. ஏன்னா சில டைம் வந்து முட்டை கெட்டும் கூட போயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதுலேயே வந்து நான் பீட் பண்ணி அப்படியே அதில் எடுத்து ஊற்றிக்க போகிறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே அந்த முட்டை வந்து நம்ம பொரியல் செய்கிறப்ப அப்படியே உதிரி உதிரியாக வரணும். நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸுங்க. நம்ம ஊற்றிட்டு முட்டையை ஊற்றிட்டு வந்து அப்படியே விட்டுறணும். ஏன்னா அந்த அடிலேயர் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளறினோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக முட்டை உதிரி உதிரியாக வரும். இப்பயே நம்ம கிளற ஆரம்பித்தோம்னா அந்த வெங்காயம் அந்த தக்காளியோட சேர்ந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வந்துடும். அதனால் எப்பயுமே ஒரு லேயர் வந்து நம்மளுக்கு அடியில் அப்படியே விட்டுறணும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம கிளறணும். இப்போ வந்து நான் மிளகுத்தூள் தூவுறேங்க. எப்பயுமே முட்டை பொரியலுக்கோ இல்லை முட்டை அந்த ஆம்லேட்டாக இருந்தாலும் சரி, ஆஃப் பாயிலாக இருந்தாலும் சரி, அந்த மிளகுத்தூள் தூவினோம்னா தான் ஒரு டேஸ்ட்டே. இது வந்து தயிர் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் மெனுவாக அந்த சப்பாத்தியை போட்டு இதை வந்து சென்டரில் வச்சு ரோல் பண்ணி கூட கொடுக்கலாங்க. அந்த முருங்கைப்பூவும் அந்த கருவேப்பிலை எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஹெல்த்தியும் கூட. அவங்க எதுவுமே தூக்கி போடாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்தா தான், தனியாலாம் நம்ம பண்ணி கொடுத்தா எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூட கொடுத்து விடலாங்க. தயிர் சாதத்துக்கு மெயினாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் வந்து வெளியே தான் ஆர்டர் போட்டிருக்கேன் பிரியாணி. இப்போ அதுக்கு தான் வந்து இதை காம்பினேஷனாக வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வருது. ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாகவும் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே முட்டை பொரியலோ முட்டை ஆம்லெட்டோ நம்ம சாப்பிட்றப்ப சர்வ் பண்ணப்போ தான் அப்போ அந்த டைம் தான் செய்வோம். இப்போ அந்த டைம் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இதை வந்து சூடாக சாப்பிட்றேன் எப்பயும் முட்டை பொரியல், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி வந்துருச்சு, அதனால் எல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து வீடியோவை எடுத்துட்டேங்க. அருமையான இன்றைக்கி மதிய லஞ்சோட இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி.